Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம ரீகன்சிலேஷன், இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் யாருக்கெல்லாம் வந்து இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கான அந்த ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லைன்னா திருமணமானவங்க, உங்களோட கரண்ட் பர்சன் ஆர் எக்ஸ் பர்சன், உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, கொஞ்ச நாளாக எந்த காண்டாக்டும் இல்லை, என்ன ஸ்டெப் எடுக்கிறது, ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த ரீடிங்கில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அவர் உங்களோட ஆப்போசிட் பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்க, அது மெயிலோ ஃபீமேலோ, ஓகேவா? இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ரீகன்சிலேஷனுக்கு அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்களா, இல்லை அவங்க நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்களா, ஓகேவா? இது எல்லாமே வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, இதே மாதிரி உங்களோட நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சவால்களையும் பார்த்துடலாம். இதுக்கு அவங்களோட கைடன்ஸ் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பார்க்குறோம். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் ரீகன்சிலேஷனுக்காக வெயிட் பண்ணுற நீங்கள் லவர்ஸாக இருப்பீங்க, இல்லைனா திருமணமானவங்க, கரண்ட் பர்சன் ஆர் எக்ஸ் பர்சன், உங்களுக்குள்ளே கொஞ்சம் கேப் இருக்குது, அதாவது கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து எந்தளவுக்கு நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகே கைஸ், இந்த ரீடிங்கில் ஒரு சிலர் வந்து கன்னி ராசி, கன்னி, ரிஷபம், மகரம் அதில் இருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஏதாவது நீங்கள் வந்து என்னென்னா ப்ரேயர் இருக்கலாம், தொடர்ந்து ப்ரேயரை வந்து கைவிடாமல் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க. சரியாயிடும், இந்த பிரச்சனை சரியாயிடும், உங்களோட எக்ஸ்பர்சன் உங்ககிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது லவராக இருக்கலாம், இல்லை திருமணமானவங்க, உங்களோட பர்சனை பிரிஞ்சு நீங்கள் இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் விட்டுட்டீங்க. அதாவது தொடர்ந்து நீங்கள் ப்ரே பண்ணுறதும் அதுக்கான சில முயற்சிகள் எடுக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிக்காரங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்கள் இப்போ வந்து நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த ஃபெயிலியர் நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு முயற்சி பண்ணுறதுல தோய்வு ஏற்பட்டிருக்கு. முயற்சியை வந்து கைவிட்டுட்டீங்க. உங்களுக்கு ஏன் அந்த தொடர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே நம்மளோட பதிவில் நான் நிறையவே சொல்லியிருக்கேன். இந்த பதிவை புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு தொடர் ஃபெயிலியர் நீங்கள் பார்க்கும்பொழுது அடுத்த ஸ்டெப்லேயும் அதே விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்களோட மனமே வந்து நீங்கள் எப்படி எண்ணங்களை ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் வர்றதுக்கான ரீசன். நீங்கள் உங்களோட ஆரா அண்ட் சக்ரா பிளாக்கேஜஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங் டைமாக இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி பண்ணுறீங்க. ஓகேவா? இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். நான் அதுக்கேற்ற மாதிரி அது எனக்கு தெரியுது, அதனால் சொல்கிறேன், இன்ட்யூஷனில் வருது. உங்களோட அந்த டைரக்ஷன், இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தொடர்ந்து நீங்கள் வந்து செய்யுங்க. சரியா? ஒரு சிலர் அந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கீங்க, ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க. அது பிளாக்கேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த பிளாக்கேஜை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டைரக்ஷன் நம்ம வந்து இவங்களுக்காக இன்னும் வெயிட் பண்ணலாமா, இவங்களுக்காக நம்ம வந்து டைமு, ஏன்னா 1 மாதம் 2 மாதம் கிடையாது, வருஷக்கணக்காக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இந்த மேரேஜ் ஆர் நீங்கள் வந்து லவராக கூட இருக்கலாம். இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரேக் இருக்குன்னா உங்களோட அந்த டைம் டியூரேஷன் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக இது வந்து இழுபறியாகவே இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க, ஒரு முடிவெடுங்க. ஓகேவா? எதனால் இந்த ஃபெயிலியர் நமக்கு இருக்குது, இந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, பர்சனல் ரீடிங் வேணும்னா
ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு, உங்களுக்கு ஜாதகம் வச்சு பார்க்கணுமா, ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கு வந்து திருமண தோஷம், அந்த மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஓகேவா, இல்லைனா சர்வதோஷம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ ராகு பயிற்சி அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதனால கூட ஒரு சிலருக்கு வந்து குடும்ப உறவில் வந்து விரிசல்கள் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். மெயினான பிரச்சனை என்ன தெரியுமா, உங்களோட ஆறா சக்கரா பிளாக்கேஜஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த பழைய லைஃப்லேருந்து முற்றிலுமே வெளியே வந்துட்டீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் கைஸ். நீங்கள் அந்த எக்ஸ்போஷன் வேணாம், அந்த பர்சன் எனக்கு அந்த லைஃபே வேண்டாம்னு சொல்லி உங்களோட அந்த பழைய சைக்கிள்லேருந்து நீங்கள் கிளியர் ஆகி உங்களுக்கான ஒரு வழிகள் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மஸ்குலன் எனர்ஜி உங்ககிட்ட வருவாங்க. ஓகேவா, உங்களுக்கு நல்ல ஒரு மாடல் சப்போர்ட் தருவாங்க. ஒரு ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இந்த நல்ல விஷயத்தை வந்து உங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டை நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரகிளில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டெவில் எனர்ஜி மாதிரி அந்த பர்சன் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்க. உங்களோட அந்த இதில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி இருக்காங்க. ஓகேவா, இது உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. அந்த லேடி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. கரெக்டாக நின்று செய்வாங்க. எல்லாத்தையும் வந்து கச்சிதமாக செஞ்சு முடிக்கிற பர்சன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கிற மாதிரி தெரியுது. பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஓகேவா, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. சில பேர் வந்து உங்களோட ப்ரேயருக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு சில தேர்ட் பார்ட்டி ஃபீமேல் எனர்ஜி, அதுவும் இது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க தேர்ட் பார்ட்டின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப ஃபோக்கஸிங்காக நின்று விளையாடுவாங்க, நின்று அடிப்பாங்க அவங்க. ஓகேவா, இப்போ சொல்கிறது வந்து வேறு ஒருத்தருக்காக வருது. இவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸூரியஸாக பேஷனேட்டாக இருக்கக்கூடிய பர்சன். அவங்க வீட்டில் பெட்டெல்லாம் கூட வளர்ப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப வந்து வெல் செட்டில்டாக இருக்கிற பர்சன். இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்க விடாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் கொஞ்சம் ஒரு சிலர் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது. உங்களோட நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக ப்ரப்போசல் இருக்குது. ஒரு சிலர் வந்து அந்த பழைய சைக்கிள் சொன்ன இல்லைங்களா, வெளியே வந்துட்டீங்க. ஆனாலும் உங்கள் லைஃப் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்ட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து சுற்றிட்டுருக்காங்க உங்கள் பின்னாடி. அதை கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து உங்களோட ப்ரப்போசல் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு வரப்போகிற அந்த பர்சன் வந்து ஒரு நல்ல லைஃப் பாண்டிங், நல்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க கைஸ். ஓகேவா, ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் இருக்குது. ரீகன்சிலேஷன் ஆக போகுது. இதில் என்ன ஸ்ட்ரக் தெரியுமா, இப்போ இந்த ரீகன்சிலேஷன் ஆறுதலில் கூட இது வந்து ஃபீமேல், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வந்து மேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜிக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள எந்த டிசிஷனும் எடுக்க விடாமல். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜின்னா, அந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்கள எந்த மூவும் பண்ண விடாமல் அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. நிறையா இப்போது இந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபேமிலியில் இப்போ நீங்கள் வந்து
உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டுருக்க இந்த சண்டை சச்சரவுனால ஒரு சிலருக்கு ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ உங்கள் ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிறது, அடிக்கடி நீங்கள் வந்து வேலையை தள்ளி போடுறது, ரொம்ப உங்களுக்கு அசதியாக இருக்குது, ரொம்ப எதுவுமே வந்து ஆக்டிவாக செய்ய முடியல, உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை கூட நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்கராவில் பிளாக்கேஜஸ் இருக்கிறதுனால உங்களால் அடுத்த மூமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஏன்னா இந்த மன உளைச்சல், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களுக்கு முக்கியமான உறவுகள் இல்லையா? ஏன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வந்து ஹாட்லி நீங்கள் வந்து இதுவாகுவீங்க, சஃபர் ஆவீங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட அந்த ஹெல்த்து டிசீஸ்க்கான காரணம். இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது தான். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ காலகட்டம் என்ன போயிட்டுருக்கு, இப்போ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ங்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? உங்களோட ஜாதகம் இருந்தால் ஜாதகம் கொடுங்க, அதுலேயே நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த தோஷம் ஏதாவது இருக்கா, மாங்கல்ய தோஷம், சர்பதோஷம், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஓடிட்டுருக்கா, உங்களுக்கு ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? ரெண்டாவது, உங்களோட ஆறா சக்ரா நல்லா இருக்கா, அவங்க எந்த மாதிரியான சோல் உங்களுக்கு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக, இல்லைனா அவங்க வந்து நார்மல் பேலன்சிங் இருக்கா, அது எல்லாமே பார்த்து உங்களுக்கு A to Z இது செட் ஆகும் செட் ஆகாது துல்லியமாக நான் வந்து பார்த்து தந்துடுவேன். சரியா? உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் போயிட்டுருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங்க்கு எடுத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் ஒரு சிலர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்துட்டீங்க. இப்போ வந்து நான் இப்படி தான் இதுதான் என் வழி, இனி நான் வந்து அந்த பழைய ரூட்டுக்கு போகல, எனக்கு அந்த பழைய வாழ்க்கையே வேண்டாம், அப்படி அந்த எக்ஸ்போசனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. முடிவு எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான நியூ லைஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. அதாவது இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, லாஜிக்காக திங்க் பண்ணி ரொம்ப வந்து பிரைன் சொல்கிறத கேட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க. இத்தனை நாள் வரைக்கும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதா தெரியாமையே அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்லேயே லேகிங் இருந்தது. பட் இப்போ வந்து டிசிஷன் மேக்கிங்கில் கரெக்டான ஒரு டைரக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் திரும்ப வந்து அந்த போகிற வழியில் அப்படியே போயிட்டே இருங்க, பயணிங்க. ஓகேவா? திரும்ப வந்து பழைய வாழ்க்கைக்கு அந்த ரீகன்சிலேஷன் அந்த மாதிரி ஏதாவது யாராவது உங்கள் பர்சன் வந்தாங்கன்னா வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் போகிற பாதை கரெக்டு தான், உங்கள் வழியில் கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரப்போசல் வருது. ஸோ நீங்கள் உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ப்ரப்போசல் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு. நீங்கள் வந்து திரும்ப பார்க்க வேண்டாம், உங்களோட பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க. ஓகேவா? இதை பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பிளாக்கேஜ், ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, இந்த நியூ லைஃப் நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப யோசனை, ரொம்ப அதுக்கான விஷயங்களுக்காக நிறைய நீங்கள் வந்து தடுமாற்றம் இருந்துகிட்ருக்கு. இது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதில் உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட 7 சக்கரா எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த முடிவெடுத்து பயணிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சிலர் கோபதாபங்களை விடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட உடல், மனம், ஆன்மா இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேலன்சிங்காக கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கான வழிகள் திறக்கும். குருமார்களை கைப்பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அடுத்தது குரு தான் வந்துட்டார். ஓகேவா? உங்களுக்கு எந்த குருவை பிடிக்குதோ, நீங்கள் டிவைன் பாத் சேனலை பிடிச்சிக்கிறீங்களோ, இல்லைனா முருகரை பிடிச்சிக்கிறீங்களோ, இல்லைனா எல்லாரும் இங்கே இருக்காங்க, உங்களுக்கு எல்லாரோட இதுவும் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சிலர் ரொம்ப கோவப்படுறீங்க, அதை கோவத்தை குறைச்சிக்கோங்க. நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான், ஆனால் கோவத்தை குறைக்கணும், பேலன்சிங் வேணும். ஓகேவா? உங்களோட அந்த மைண்டும் புத்தியும் ஒழுங்காக ஒரு நிலையில் வச்சுக்கோங்க. அதில் ஆசிலேஷன் இருந்ததுன்னா ஸ்ட்ரகிள் ஆகும் அகைன். ஓகேவா? ஒரு சிலருக்கு நான் சொன்னேன், கைடன்ஸ் கொடுத்தேன். குருமார்களுடைய அந்த அறிவுரைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அவங்க காட்டுற அந்த வழி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? சில விஷயங்கள் இதெல்லாம் முக்கியமான முடிவுகள் இல்லையா? அதனால்
எந்த இடத்துல லேகிங் நடக்குது அந்த இடத்த எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி அடுத்த மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த ராகு கேது தோஷம் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில், அதுக்கப்புறம் வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதனால கூட உங்களுக்கு கிளாஷ் வரலாம். அதையும் பார்த்துக்கோங்க. 2வது உங்களோட ஆரா சக்ரா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட சோல் எப்படிப்பட்ட சோல், அது ரொம்ப டாக்ஸிக் பண்ணுறாங்களா, உங்களை வந்து ரொம்ப அந்த உங்களோட பர்சனாலும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் விடுறாங்க அவங்க அப்படின்னா அதுக்கான ரெமெடியும் நான் தரேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான நியூ ப்ரப்போசல் இருக்குது. உங்கள் லைஃப்பை வந்து பிரைட் ஆக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போது. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்லேருந்து வெளியில் வாங்க. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.